பாருங்க, மதுரை மாநாட்டில் வந்து இந்துமணி சார்பாக கொடி நெட்டுக்கிறோம். ஆனால் அதை மறைக்கிறதுக்காக திமுக காரன் பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ கொடியை வந்து மதுரை ஃபுல்லாக திமுக கொடியை வந்து நம்ம இந்துமணி கொடியை மறைச்சி இவ்வளோ கொடியை பறக்க வைக்கிறோம். எப்படி இருக்குது? மாநாட்டுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிறோம் இந்துமணி சார்பாக கொடி வைக்கிறதுக்கு. இவ்வளோ திமுக கொடியை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாநாடு நடப்பதற்கு, முருகர் மாநாடு நடைபெறதுக்கு பல தடைகளை உருவாக்கும் திமுக அரசு. இது எப்படின்னு சொல்ல முடியல. இது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. பாருங்க, இந்துமணி கொடியை நடுவில் இருக்குது பாருங்க, திமுக கொடியை பாருங்க எவ்வளவு பறக்குது பாருங்க. தேவையில்லாமான ஒரு கொடி அது. இந்த கொடி இது தேவையா? இன்னைக்கு வந்து நம்ம மாநாடு நடைபெற இடத்தில் இந்த திமுக கொடியை வைத்து அராஜகம் செய்யும் திமுகவை நம்ம வன்மையாக கண்டிக்கலாம். அந்த விஷயத்த பாருங்க, ஒட்டுமொத்தமான கொடியை நம்ம இந்துமணி கொடியை மறைச்சிக்கலாம் பாருங்க. நடுவில் பாருங்க நம்ம கொடி, இந்துமணி கொடி பாருங்க, திமுக கொடி பாருங்க. எதற்கு இது இந்த கொடியெல்லாம்? காலையில கம்பீரமா இந்து முன்னணி கொடிக்கு பக்கத்துல பெரிய கொடியா திமுக கொடியை நட்டு வச்சு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டையே திமுக தான் நடத்துது அப்படிங்கிற மாதிரி வர லட்சக்கணக்கான முருக பக்தர்களை நம்ப வைப்பதற்கு திமுக ஒரு கேவலமான வேலையை செஞ்சாங்க. அதாவது இந்து முன்னணி கொடிக்கு பக்கத்துல திமுக கொடியை நட்டு வச்சாங்க. ஆனா அந்த கூட்டத்திற்கு வந்த உண்மையான முருக பக்தர்கள், எப்பா இந்த மாநாட்டை யாரு நடத்துறான்னு எங்களுக்கு தெரியும், இந்த மாநாட்டுக்கு நீங்க என்னென்ன தடை செஞ்சீங்க, என்னென்ன இடையூறு பண்ணீங்க அப்படிங்கிறதும் தெரியும். உங்க திமுகவுடைய அமைச்சர் சேகர் பாபு சங்கிகள் மாநாடுன்னு எங்களுடைய முருக பக்தர்கள் மாநாடு கேவலப்படுத்தினது எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க திமுக கொடியை வச்சு ஏதோ இந்த முருகர் மாநாட்டையே நீங்க தான் நடத்துற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு அந்த திமுக கொடியெல்லாம் வந்த முருக பக்தர்களே கழட்டி கடாசிட்டாங்க. அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இது முருக பக்தர்கள் தான் பண்ணாங்களா, இல்லை அங்கே வந்த கூட்டத்தினர் தான் பண்ணாங்களா, இல்லை அந்த திமுக கொடிக்கம்பம் நட்டு வச்சவங்களே அந்த கொடிக்கம்பத்தை அகற்றுனாங்களா அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. அதனால ஆனால் அந்த கொடிக்கம்பம் அந்த இடத்துல இல்லை, அந்த கொடிக்கம்பத்தை எல்லாம் கழட்டி உரமாக வச்சுட்டாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் வைரலாச்சு. இந்த திமுக கொடி கம்பம் இந்து முன்னணி கம்பத்துக்கு பக்கத்தில் வச்ச இந்த விவகாரம். அடுத்தது, நேற்று நடந்த மாநாட்டில் காவல்துறை கண்ணு கெட்டிய தூரம் வரை காவல்துறை வந்து நம்ம அங்கே வந்த பக்தர்கள் கண்ணிலே படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. அந்த அளவுக்கு போதிய காவல்துறையை வந்து இந்த மாநாட்டிற்கு பாதுகாப்பிற்காக திமுக அரசு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வர பக்தர்களுக்கு வந்து மின் விளக்கு இரவு நேரத்தில் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து வரும்போது அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருட்டாக இருக்குது, ஒரு லைட் இல்லை, கரண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது போல் பல குற்றச்சாட்டுகள் இந்த திமுக அரசு மேலே முருக பக்தர்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு போக்குவரத்து மெயின்டெனன்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமு. அதாவது இதற்கு உண்டான உரிய ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகளை இந்த காவல்துறை வந்து சரியாக செய்யவில்லை. இந்த தமிழ்நாடு அரசு இதை வந்து கண்டுகொள்ளவில்லை. இந்த மாநாட்டை முடக்க வேண்டும் என்று தான் இவங்கெல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முருக பக்தர்கள் திமுக அரசு மேல வச்சிருக்காங்க. முக்கியமாக திமுக அரசு இதுதான் கடைசி, இதன் பிறகு முருக பக்தர்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம், இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு திமுக செய்த இடையூறுகளை மறக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு முருக பக்தர்களும் திமுக மேல கடுப்புல இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு வராது அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குற முருக பக்தர்கள் இந்த திமுக செய்த இடையூறுகளை எல்லாம் ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருத்து திராவிட திமுகவுடைய அலங்கோலத்தை பாருங்க. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திருத்து திராவிட திமுக கரண்டை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க.